தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கி இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெற இருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவுக்கு நிபந்தனையுடன் அனுமதி அளித்திருப்பதாக விழுப்புரம் டிஎஸ்பி தகவல் தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழக மாநாடு நடத்த நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை நிபந்தனைகளுடன் தற்போது அனுமதி அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விவரங்களை பதிவு செய்யுங்க. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்து இந்திய தேர்தல் ஆணையத்திலும் அதனை பதிவு செய்திருந்தார். நிலையில் அதனைத் தொடர்ந்து கடந்த 7 மாதங்களாக இந்த கட்சி பணிகள் என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை இலக்கு, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு கட்சி விஷயங்களில் அவர் ஈடுபட்டிருந்தார். சமீபத்தில் கூட கட்சியின் அதிகாரப்பூர்வ கொடியை அவர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்துவதை அவர்கள் ஏற்கனவே ஆலோசித்து வந்த நிலையில் அதாவது விழுப்புரம் எஸ்பி கேட்டிருந்த அந்த 21 கேள்விகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உரிய பதில் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மாநாட்டிற்கும் அனுமதி என்பதை காவல்துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி மாநில மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டு கடந்த சில நாட்களாக அந்த இடத்தை ஆய்வு செய்து வந்திருந்தனர். குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி அதாவது விழுப்புரம் எஸ்பி கேட்டிருந்த அந்த 21 கேள்விகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த உரிய பதிலினை அளித்திருந்ததை தொடர்ந்து தற்போது அங்கே அந்த அதாவது விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாடு நடத்துவதற்கான அனுமதி என்பதை காவல்துறை வழங்கியிருக்கின்றனர். அந்த செய்தி தற்போது வெளியாகிருக்கிறது. விஷ்ணு, நிபந்தனைகளுடன் தற்போது காவல்துறை இந்த மாநாட்டிற்கு அனுமதி அளித்திருக்கிறது. என்றைக்கு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது? எந்தெந்த மாதிரியான நிபந்தனைகள் காவல்துறையின் சார்பாக விதிக்கப்பட்டிருக்கு விஷ்ணு? நிச்சயமாக தமிழக வெற்றி கழக மாநாடு தொடர்பாக ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடத்துவதற்கு அனுமதி என்பதை கேட்டிருந்த நிலையில அவர்கள் கேட்ட 21 கேள்விகளுக்கு நேற்று முன்தினம் பதிலளித்து இருந்த நிலையில் தற்போது அனுமதிக்கான சீலிடப்பட்ட கவரை காவல்துறை அவர்கள் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு நிபந்தனைகளும் சில விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகள் அந்த கடிதத்தில் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. சீலிடப்பட்ட கவரை பெற்றுக்கொண்ட தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் பரணி பாலாஜி விழுப்புரம் டிஎஸ்பி அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொண்டார். ஆனால் காவல் பொதுச் செயலாளர் பெயர் உள்ளதால் அந்த நிபந்தனைகள் உள்ளிட்ட அந்த கவரை பிரிக்க முடியாது என்பதால் அது தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான அங்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளும் என்ன என்பது வெளியாக இருக்கிறதும் மாநாட்டிற்கு காவல்துறை சார்பில் நடத்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த நிபந்தனைகளும் தற்போது வழங்கியிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.